பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் அபஸா பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யதக்கரு ஃபதன்ஃபஹுத் திக்ரா அம்மா மன் இஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா கல்லா இன்னஹா தذكرா ஃபமன் ஷாஅ தக்ரா ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா மர்ஃபூஅத்தின் முத்தஹ்ஹரா பிஐதின் ஸஃபரா கிராமின் பரரா. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அவர் கடுகடுத்தார், மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரிடம் பார்வையற்றவர் வந்ததற்காக, நபியே, உம்மிடம் வந்து அவர் தூய்மையாக்கி விடக்கூடும் என்பதை உமக்கு எது அறிவித்தது? அல்லது அவர் உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பயனளித்திருக்கலாம். எவன் பொருளாதாரத்தில் தேவையற்றவனாக இருக்கிறானோ நீ அவன் பால் முன்னோக்குகிறீர்கள். ஆயினும் இஸ்லாத்தை ஏற்று அவன் தூய்மை அடையாமல் போனால் உம்மீது அதனால் குற்றமில்லை. ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ அவர் அல்லாஹுக்கு அஞ்சியவராக அவரை விற்று நீ அலட்சியமாய் இருக்கிறீர்கள். அவ்வாறல்ல, ஏனெனில் நிச்சயமாக இது திருக்குர்ஆன் நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவு கொள்வார். அது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது, உயர்வாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது வானவர்களாக எழுதுபவர்களின் கைகளால். லவ்ஹுல் மஹ்ஃபூலிலிருந்து எழுதிய வானவர்கள் சங்கை மிக்கவர்கள், நல்லோர்கள். இந்த அத்தியாயம் மக்கால் அருளப்பட்டது. நான் இப்போ ஓதந்து 1லேருந்து 16 வரைக்கும் நான் ஓதியிருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவர் கடுகடுத்தார், நபியை சொல்கிறார். மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரிடம் பார்வையற்றவர் வந்ததுக்காக, உம்மிடம் வந்து அவர் தூய்மையாகி விடக்கூடும் என்பதை உமக்கு எது அறிவிக்குது? அல்லது அவன் உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பலனளித்திருக்கலாம். ஏன் பொருளாதாரத்தில் தேவையற்றவனாக இருக்கிறானோ நீங்கள் அவன் பால் தான்